யாரு? என் புருஷன். பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணும் அதை அப்படியே சொல்லு. இப்போ நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு. என்ன வேணா சொல்லு. கர்ணா ஃபோன் பண்ணாரா? நான் கூப்பிடுறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஹலோ. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. உன்னை இழுத்து பிடிச்சி உன் விருப்பம் இல்லாமல் உன் கூட இருக்கிறது எனக்கு ஆசை இல்லை. என் கூடவே இருந்துறியா? ம். அவனை ஏன் பார்த்துட்டு இருக்க? அவனை பார்த்ததுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும். என்ன பாரு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. இங்க பாரு, நான் சண்டை போடுற மூட்ல இல்லை, ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கேன். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? பணத்துக்காக நீ படுற கஷ்டத்தை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ என்ன கிளம்ப சொல்றியா? இது என் வீடு. அவன் வரட்டும், காரை வாங்கிட்டு வீட்டை விட்டே துரத்திடுறேன். ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ நீ ஏன் வீட்டுக்கு வா. வரேன். வட்டி பணம் வாங்கிட்டீங்கல்ல? எங்க கேட்டா இல்லைன்றாங்க. சொல்லுடி. வரும்போது என் புருஷனை பாத்தீங்களா? ஆமா. என்ன கேட்டாரு? வட்டி பணம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? தரலன்னு சொன்னேன். ஏண்டி, என்னாச்சு? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதான் அட்டன் பண்ண முடியல. லேண்ட்லைன்ல இருந்து பேசியிருக்கலாம்ல. நைட் ஏன் வீட்டுக்கு வரல? கார்ல சார்ஜ் போட்டிருக்கலாம்ல. ஹலோ, சொல்லு. கார்ல சார்ஜ் போட்டிருக்கலாம்லன்னு கேட்டேன். இப்போ எங்க இருக்கீங்க? செங்கல்பட்டுக்கிட்ட. கார் ஒருத்தர் விலை கேட்டதா சொன்னீங்களே. ஆமாம். எவ்வளோக்கு? 2 லட்சம் ரூபாய்க்கு. கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. கருணாக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பேலன்ஸ்ல சிட்டி ஹோட்டல்ல ஒரு வீடு பாருங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? அவர்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் என்ன கூப்பிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வீடும் வேணாம், காரும் வேணாம். அவர்கிட்ட எப்போ பணம் கிடைக்கும்னு கேட்டு சீக்கிரம் என்ன கூப்பிடுங்க. நான் வைக்கிறேன். ஃபோன் பண்ணா எடுக்க முடியாதா? இப்போ எங்க இருக்கீங்க? வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கார் சவுண்டே கேட்கல. காரு ஃப்ரெண்டு ராஜான்னு ஒருத்தன்ட்ட கொடுத்து அனுப்புனேன். அவன் ஆந்திரா எடுத்துட்டு போனான் வண்டியை. அப்புறம் அங்கே போய் ஏதோ பிரச்சனை, வண்டி போலீஸில். நீங்க வேணா 2 வருஷம் ஃபாரின் போயிட்டு வரீங்களா? கடனெல்லாம் அடைச்சிடலாம். ஃபாரின் போகிறதுக்கு பணம்? நான் வேணா பேசி கர்நாட்டை வாங்கி தரேன். 2 லட்ச ரூபா தருவாரா? ஒரு 8 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கேளு. 10 லட்ச ரூபா வச்சு நான் இங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்க தானே ஃபாரின் போறேன்னு சொன்னீங்க. நான் இங்கே இருக்குது உனக்கு தொந்தரவா இருக்கா?